சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் எல்லை, என்னாதனே. Each other day, I look so many various different parks, but I don't know about this park. But this park holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குன்னு வைப்பீங்கள, இங்கிலீஷில் வைப்பீங்கள, நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட்டு கண்ணன், என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன்னு ஈஸியாக ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார். அவர் நீ வரேன்னு சொன்னியாமே, நீ வரையாமே அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது. நான் வரணும். யார் யார் வரா? உதயகுமாரன் வர்றாரு, பேரரசன் வர்றாரு. சரி நம்மளும் போயிடுவோம். தமன் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தார். அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானே சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாலையா சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்பயே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன், பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில். அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு. திடீர்னு பார்க்குறேன், என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா, ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்கேன் பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா, நீ கவலையப்படாத. இந்த சினிமா நீ கவலையப்படாத. நீ வாட்டுக்கு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்தில் பராசத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி சார். 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. சினிமா யாருக்கு கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனுக்கு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெல்லாம் கொடுக்கும். புரியுங்களா? அதனால நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபிட்டு, ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு. பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே. அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன்னு. அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? எங்கள் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆல் டைரக்டரு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா
சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போவேன் தெரியுமா உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான். அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டைரக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா 2 பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் விழுகும் பாரு, உனக்கு மட்டியே விழுகாது. என்ன நீ உன்னோட முற்பகுதியை நீ சினிமாவை கொடுத்துருக்க. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டைரக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே. எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டைரக்டரு. இவர் உட்கார்பா அந்த பொண்ணு. நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சேர்த்து குடிக்கணும், குடிப்பேன் அப்படின்னு. சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டைரக்டர் நிறையா படம் பண்ணணும். பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கங்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னே, ஆனால் உங்ககிட்ட கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னே, அது உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும். எப்போ பாரு ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும், அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். பாட்டு தூங்குங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவன் 2 பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தாங்க. சார் அந்த இன்னொரு 2 குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளரை பார்க்குறேன். எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ளே பாருங்க, அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேங்க. ஆக இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட், ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 ஒரு இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸில் எல்லாமே வரணும். ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு,
எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புள்ளி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்புரத்தில், வாசனை ஹவுஸ் போகணும். வாசனை ஹவுஸ் போயிடுச்சிட்டாங்க. வாசனை ஹவுஸ் போகிறேன்னா, இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்க. சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான். என்னடா நான் ஏறி அது ஒன்று என்ன பெட்டியில் இருக்கவன திறந்து காமிச்சான். உள்ள ஒரு பொம்மனேரியன் நாய் உட்காந்துருங்க. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார், இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதுரி தீக்ஷித் மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா, உட்காரியான்ட்டு போனோம். திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது. சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணா. இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வாங்கண்ணா. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி, அப்போ ஜிபே கிடையாது, ஒன்று ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்காராசன் அண்ணன் வர்றாரு, ஒன்று குழச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏண்டா நாய் கூப்பிட்டு போகிற வண்டியிலாடா நீ ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு, நான்சென்ஸ்க்கு ஏன் கத்துறாரு. இல்லை ஐயா வாங்க, 8 மணி ஆச்சியா, வாங்க போகலாமியா கெஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே ஸ்டாண்டர்டு, நீ தானே ப்ரோக்ராம் பண்ண, வரக்கூடாது. நான் கெஞ்சுறேன், நீங்கள் போனேன்னு ஆட்டோ காசு இல்லை, என்னை வாங்கினேன் நான் சொல்லேன், முன்னாடி உட்காந்துக்கிறேன், வரவே விடான்னாரு. கார் கதனாடி மூட்டார். நான் சொன்னேன், இந்த அம்பாசடரில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா அப்படின்னு. எங்கள் கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆள், கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடிச்சார் பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர்னாரு பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி 96 லூசா நடிச்சது. அந்த அவ்வளோ பெரிய. அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்சேன். நல்லா பேசிட்டடா சிங்கம்புலி, வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது, ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சார் என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன், சொன்னாங்க இல்லைன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க. ஆறு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம், முடிக்க போகிறேன். 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை, பி வாசு, உதயகுமார் சார், எல்லோரும் அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோடனே, மாப்பிள்ளை கார் வந்துச்சு, நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடைப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று இருக்குது. அப்போ போகையில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர் போகிறேன். என் ஃப்ரெண்ட் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர், இப்போ இருக்கேன் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன், பெரிய டேரக்டர் இருக்கேன். அவன் போகையில் எல்லாம் 10 ரூபா எடுப்பேன். சிம்பிள் ஒரு சாயந்தரம் ஒன்று இந்த 10 ரூபா, ஏன்னா 10 ரூபா போய் சரான்னு 10 ரூபா மொத்தம் 50 ரூபா 60 ரூபா வரும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு, கொஞ்சம் சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி அந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்கு சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறமேல ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவெல்லாம் அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவெல்லாம் அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கவெல்லாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருந்துமாய். அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது. அதுக்காக ரெடியாக இருங்க. நான் ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்த்துருங்க. ஐ லவ் த ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, கீழே கிடக்கிற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளை நிலம், விவசாயம் பண்ணலை, அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராக ஆகட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலைகள் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத,
ஏமாத்தாத, த்ரோ பண்ணாத. உனக்கு வரும்டா வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும், கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும். எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூஸிங் வாய்ஸ்லி. எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும், பார்க்கல ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங், அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்ட்டாக இருங்க. நன்றி நன்றி நன்றி. இருக்கேன் சார், நல்லா பாட்டு பாடுவாங்க. அதாவது சங்கீத ஜாதி முல்லை, அவரோட குரலில் 2 வரி மட்டும் கேட்போம். டப்பிங் போவோம். டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். எங்கடாப்பா அண்ணே கொஞ்சம் லவுட்ரா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன். அப்படி பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்ன நல்லா பாடுங்கண்ணே, இந்த பாட்டில் ஒரு தொகையில வேணா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன். இவனா டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா உங்களுக்கு? அண்ணன் பாட்டே இருக்கும் கொண்டு வந்துச்சு. நான் அந்த அண்ணன் பாட்டு சின்ன கொண்டெல்லாம் படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒரு வயலும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல. ஒரு அஸ்டண்ட் ஒரு நம்ம டச்சப் பாயை கூட்டு போயிட்டேன். வாட எங்கண்ணே, வாடா டப்பிங் போகிறேன். நான் எங்கண்ணே டப்பிங், வாட நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு. சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே. அங்கே போய் நின்றான், டப்பிங் நடந்துச்சு, பேசினேன். இன்பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் 2 அண்ணே அண்ணே ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்க. அடுத்து அண்ணே போலாம்னே உயிரே அண்ணே ரெடி போலாம்னே. சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு, காரில் ஏறி அவனை உட்கார வச்சு போயிட்டே இருக்கு. தம்பி எப்படா சூப்பராக பண்ணிட்டேங்களே, டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐயோன்னாருண்ணே. நான் அழகாக அசிஸ்டன்ட் டைரக்டர் லூஸ் பண்ண அழகாக டைரக்டர் ஆக மாட்டேன். ஒரு இது இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு. நான் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னா, அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியா பாடிக்கிருப்பாரு, சீக்கிரம் முடிங்கன்னா சார். அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து, இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொல்லி கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடுவேன். இப்போ அவன் டச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான், அவனை அப்படியே பார்ப்பேன். மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத ஜாதி முல்லை. அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங் டோனா வச்சிருக்கான். எங்கடா இருக்க சங்கீத ஜாதி. அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்லணும். அன்பு கடையில் ஹோட்டல் வச்சுருப்பாப்புல. நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு ஒரு 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, காசு வாங்க மாட்டாப்புல. பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், எனக்கு அதே சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க, அந்த 3 பேரை கூட்டுவாங்க, அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்குங்க. சரி.
நீங்களும் கரண கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் ரெடியாக இருங்க. எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும், நம்ம பாட்டும் கேளு. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் எல்லை, என்னாதனே போதும் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஒரு நம்ம வேறு லாங்குவேஜ். நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன். நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் 4 years நான் படித்தேன். நான் இன்ஜினியரிங்கில் பெங்களூரில் தான் படித்தேன். நான் பன்னார்கட்டா ரோட்டில் நேஷ்னல் பார்க் ரோட்டில், நேஷ்னல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? ரிமோன். நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து ஓகியுமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் போட முடியல. அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை, எனக்கு கொடுப்பில்லைன்னு தான் சொல்லணும் அது. ஓகே, அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுதே. ஓகே, வாங்கப்பா, நல்லா வாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோட எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி.